ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், M6ல இருக்கக்கூடிய கோல்டு மினியோட மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப லோ ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை பற்றின விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் கோல்டு மினியோடைய சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 1 ஹவர் சார்ட். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்ம முதல்ல பார்த்துருந்தது ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்போது பார்த்துருந்தோம். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இந்த லெவலுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வரும்பொழுது நம்ம என்ட்ரிக்குள்ளே செல் என்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அதாவது பை மட்டும்தான் அன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பை சைடு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலே மூவ் ஆக முடியாமல் இங்கே சப்போர்ட் எடுக்க முடியாமல் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டையும் முடித்து கீழே வர ஆரம்பிச்சிது. பட் அதுக்கு 1:1க்கு மேலே ப்ரைஸ் பெருசாக மூவ் ஆக முடியல. இங்கே எதனால் மூவ் ஆக முடியல ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்றைக்கி ஈரான் இஷ்யூ நல்லா திடீர்னு ஒரு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. ரைஸ் ஆக ஆரம்பித்தோடனே ப்ரைஸ் வந்து வால்டைல் ஆச்சு. எதனால் அப்படின்னா ஆக்சுவலாக குடாயில் வந்து மேலே போகணும், கோல்டு வந்து கீழே வரணும். அது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த டைமில் வந்து நடந்துச்சு. கோல்டு வந்து மேலே போச்சு, குடாயில் கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே வந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியல. அதாவது இந்த நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் லெவல், இந்த லெவலுக்கு மேலே பெருசாக ப்ரைஸ் மேலே போய் க்ளோஸ் பண்ணி மூவ் பண்ண முடியல. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன், இங்கே பார்த்தா தெரியும். அடுத்த நாள் கேப் டவுன் ஓப்பனில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி அந்த ஈரான் இஷ்யூ வந்து நல்லாவே இம்பேக்ட் கொடுத்துச்சு. ப்ரைஸ் நல்லாவே ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாள் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன். கேப் டவுன் ஓப்பன் ஆகி ப்ரைஸு இன்றைக்கி வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. கேப் டவுன் ஆனதோடு சரி கீழே மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல. எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈரான் இஷ்யூ வந்து இன்னும் சரியான ஒரு கிளியரான மூவ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அதாவது ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது ப்ரைஸ். இப்போது அந்த நியூஸ் வரும்பொழுது மறுபடியும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பை எதிர்பார்க்கலாம். ஈரான் இஷ்யூ நடக்கும்பொழுது எப்படி பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் இஷ்யூ பார்த்திங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பட்டு ஆயில் வந்து பெருசாக அதில் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆயில் பார்த்திங்கன்னா கீழே இன்றைக்கி காலையில் ஓப்பன்லேருந்து ஒரு $3.5 தான் மேலே மூவ் ஆச்சு. அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. ப்ரைஸ் இப்போ கீழே வந்துட்டுருக்குது. அதே மாதிரி தான் இங்கே கோல்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்காமல் ஒரு ரேஞ்சு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது இந்த இடத்துல. அப்போது இந்த ஈரான் இஷ்யூ வந்து குழாயில் வந்து இப்போ இந்த டைமில் வந்து பெருசாக பாதிக்கல. வேறு ஏதாவது ஒரு பெரிய நியூஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு பைக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் இருக்கக்கூடியதே ஒரு பை ஏரியா தான். இந்த பை எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்க்குறது இந்த 1,40,800 லெவல் வரைக்குமே நமக்கு இது வரைக்குமே நமக்கு சப்போர்ட் தான். ப்ரைஸ் ஒன்று இங்கேருந்து டைரெக்டாக மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கலாம், அல்லது இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்குமே வரலாம். இங்கேருந்து எது வரைக்கும் வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே பை எடுத்தோம்னா எவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நியூ ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு ஒரு நியூ ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த மாதிரி வரும், இது வரைக்கும் வரும். ஸோ இப்போ எடுக்கக்கூடிய பை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் லெவலே வந்து ஒரு 1,44,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 42,000 இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு 2,000 பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த 1,41,000 வரைக்கும் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 3,000 பாயிண்ட் வந்து இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்பொழுது நமக்கு மினிமம் டார்கெட்டே பார்த்திங்கன்னா 1,45,000 இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடக்குமா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஈரான் இஷ்யூ நடந்துகிட்ருக்கிறதுனால
ஒரு ஃபேக்காக பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கொடுத்து பெரிய டார்கெட் கொடுக்குற மாதிரி காமிக்கும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் தடுமாற ஆரம்பிச்சிடும் ப்ரைஸ். அங்கேருந்து மறுபடியும் கீழே வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சரி, இங்கே பை மட்டும்தான் எதிர்பார்க்கணுமா அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடியது ஒரு பை லெவல். இந்த லெவல் வந்து பியூரான பை லெவல். இப்போ இங்கேருந்து நம்ம பை எதிர்பார்க்குறது தான் சேஃபாக இருக்கும். சப்போஸ் நம்ம செல் எடுக்கணும், செல் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா மினிமம் இந்த லோவை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த லோ இருக்கக்கூடிய லெவல் வந்து 1,40,400. இதுக்கு கீழே வரும்போது நம்ம செல்லை பற்றி யோசிக்கணும். அதனால் இந்த லெவல் வரைக்குமே நம்ம பையை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் பை வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டாப் லாஸை பெருசாக யூஸ் பண்ணிடக்கூடாது. மினிமம் ஸ்டாப் லாஸில் நமக்கு ஒரு பை கிடச்சதுன்னா என்ட்ரி உள்ளே போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஈரான் இஷ்யூவுக்கு க்ரூட் ஆயில் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுனாலும் கோல்டை கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா டார்கெட் ரொம்ப டைட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வருதோ அந்த ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போகணும். செல் சைடு போகிறதுனாலுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரிக்குள்ளே போக வேணாம். ஏன்னா நமக்கு நியூஸுக்காக ஏதோ வெயிட்டிங்கில் இருக்குது ப்ரைஸ். இப்போது அந்த நியூஸ் வந்துச்சுன்னா பயங்கரமாக ஒரு ஹெவியான வால்டைல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்க்குறது இந்த 1,40,800 லெவல் வரைக்குமே பை எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பையை கூட எதிர்பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் இருக்கிற இடத்துல இருந்து கூட பை மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நம்ம செல் சைடு போகணும் அப்படின்னு நினச்சா 1,40,400க்கு கீழே வரும்பொழுது செல் சைடு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறது பையை மட்டும் எதிர்பார்க்கலாம். செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.